Hello friends, welcome to Savage Point. Now உங்கள் ஏஸ்கார். ஸோ ஃபைனலி ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 266 வந்துருச்சு. ஆகஸ்ட் 15 வர வேண்டியது. பட் இங்கே மட்டும் ஹாலிடே இல்லை, அங்கேயும் ஜப்பானில் ஒரு ஹாலிடேன்ற காரணத்தினால மேகசின் ஸ்டோருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்ஸ் வராமல் இருந்திருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருந்தது. அதையுமே நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். பிகாஸ் நம்ம லேட்டாக போட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோட வந்திருக்கு. முக்கியமாக கடைசி போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்லீட் இருந்திருக்கு. நல்ல வேலை நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணுறன்ற காரணத்தினால அது எல்லாத்தையும் கவர் பண்ணி அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் சரிப்படுத்தி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மெகிமியோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஜி கவனிச்சிட்டு இருக்காரு. அதாவது பேசிகிட்டு இருக்காங்க. மெகிமி என்ன சொல்கிறாருன்னா, எனக்குன்னு ஒரு உலகத்தை நான் உருவாக்குனேன்னா என்னோட தங்கச்சியோட நான் கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன். இந்த உலகத்தில் எங்களுக்கு நடந்த அந்த ஒரு சில கொடுமையான விஷயங்களை தாண்டி அங்கே நானும் என் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட கனவு உலகத்தை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம யூஜி இட்டாதவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பண்ணுவேன், அவர் தங்கச்சியை நாங்கள் ஜாலியாக இருப்போம் இட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க யூஜி ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்க கிராண்ட் ஃபாதர் வந்து அவர் கேன்சர்ல துடிச்சிட்டு இருந்தாரு, நாங்க அவரை காப்பாற்றணும் அப்படின்லாம் நாங்க நினைச்சோம். ஆனா அப்பேற்பட்ட வலியோட கஷ்டத்தோட அவர் வாழ்றதுக்கு நிம்மதியா அவர் வந்து ஒரு உறக்கத்தை நோக்கி போயிருக்கலாம், அவர் லைஃபை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி தான் இங்க மெகிமி நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்றது வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட கருணை கொலையை பத்தி தான் இங்க ஒரு தாட்ஸ் நம்ம யூஜிக்கு வந்து போகுது. ஆல்ரெடி நான் மெகிமிக்காக மட்டும்தான் உன்னை வந்து நான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற வரை சொல்லியிருக்காரு. இங்க நம்ம யூஜி எடுத்திருக்க முடிவை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா சாவாரா மாட்டாருன்றது இருக்கும்போது இங்கே மெகிமியே வந்து ஓகே என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஜி சுகுணாவை கொன்றுவார். இங்கே யூஜி நம்ம மெகிமிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா வந்து அவரோட ஹாலோ விஸ்கர் பாஸ்கெட் டொமைன் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. அதாவது யூஜி டொமைனை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக உள்ள இருக்கக்கூடிய கர்ஸ் டெக்னிக்கை ஓப்பன் பண்ணி மறுபடியும் சுகுணா ஃபார்முக்கே போயிடுறாரு. இந்த ஒரு டொமைனுக்குள்ளே இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இவர் வந்து யூஜி ஃபார்மில் இருந்தார். இப்போ ஹாலோ விஸ்கர் பாஸ்கெட் போட்டனால மறுபடியும் அவரோட ஃபார்முக்கே போயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் சுகுணா என்ன சொல்றாருன்னா, இவன்ட்ட வந்து கோஜோட மெத்தட்ல, அவன்கிட்ட கோஜோட கர்ஸ் டெக்னிக் இல்லை, ஆர்சிடி இல்லை, இதெல்லாம் இல்லை. இதன் காரணமாக இவனோட பிரெயினும் வந்து அஃபெக்ட் ஆகாது. இவன் எவ்வளோ நேரம் அந்த டொமைன் யூஸ் பண்ணுவானோ நம்மளால கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கோஜோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சிவியரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். அவர் வந்து ஒரு சில நேரங்கள் ஸ்டன் ஆயிருப்பாரு. இதன் காரணமாக இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி தான் சுகுணா போட்டு தள்ளியிருப்பாரு. பட் இங்க இதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகுணாவே சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் நரேட்டரே வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஹாலோ விஸ்கர் பாஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டொமைனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்கரான ஒரு கர்ஸ் டெக்னிக் தான். இந்த அவுட்புட், இந்த கர்ஸ் டெக்னிக்கோட அவுட்புட்டை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் வந்து சுகுணா வந்து சண்டை போட போறாரு, எப்படி இந்த டொமைனை வந்து தப்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கே கட் பண்ணா இங்கே யூஜிக்கு சுகுணாக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க பயங்கரமா. கோவத்திலையும் வெறியிலையும் சுகுணா சொல்றாரு, நீ என்ன அதிர்ச்சியாகவும் படுத்துற, என்ன ஆச்சரியமும் படுத்துற, என்ன கோவமும் படுத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணா சடனா கிட் மெகிமியும் கோஜோவும் மீட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு வந்து இங்க நம்ம யூஜி போயிடுறாரு. அப்ப கிட் மெகிமி என்ன கேட்கிறாருன்னா, உங்க மூஞ்சில அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது நீ இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபுஷிகிரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த பேஜ்ல சுகுணாவோட லெஃப்ட் லெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோக்குள்ள வந்து மாட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, ஃபுஷிகிரோ மெகிமி ஃபைட்ஸ் பேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுகுணாவுக்கு உள்ள இருந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் இங்க யூஜிக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க சுகுணா என்ன சொல்றாருன்னா, மெகிமி ஃபுஷிகிரோட சோலை நான் அந்த ஒரு ரிச்சுவல் பாத் மாதிரி ஒன்று சொல்றாங்க, இதன் பண்ணி நான் அவனை வந்து வெளியவே வரவிடாத மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆனா இந்த யூஜி பைய போட்ட அந்த சோலுக்கு நடுவில் போட்ட டிஸ்மேண்டில்னால இப்போ இவனை வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஆயிட்டான். இப்போ இந்த மெகிமி ஃபுஷிகிரோவும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னால் வந்து மொஹராகவும் யூஸ் பண்ண முடியாது, டென்ஷாடோ டெக்னிக்கே என்னால் யூஸ் பண்ண முடியாது, அதை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம சுகுணா சொல்லிட்டு இருக்கும்போது யூஜி வந்து பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லான பஞ்ச சுகுணாவோட மூஞ்சில அடிச்சு தூக்கி எறிகிறாரு. யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. என் நண்பன் மறுபடியும் வந்துட்டான், அவன் வந்து சுகுணா உள்ள வந்து அவன் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத உணர்ந்து நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிரிக்கிறாரு. இதுக்கு அடுத்த பேஜ் தான் செம ஃபன்னியா இருக்கு. யூஜி சுகுணாவும் மாறி மாறி அவங்களோட மூஞ்சில குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மூஞ்சில குத்திக்கிட்டு இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா வந்து லூஸ் பண்ணிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒன்னடியா ஹாலோ விஸ்கர் பாஸ்கெட் அந்த ஒரு ஷீல்டை வந்து ஓப்பன் பண்றாரு யூஜி பஞ்சஸ்க்கு எதிர்த்து சண்டை போறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருன்னா,
என்னோட ஆர்சிடி யூஸ்லெஸ், இந்த ஒரு இடத்த பொறுத்த வரையும் இவன் வந்து ஈஸியாகவே உடச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் சுகுணா வந்து மறுபடியும் அவரோட டொமைனை போடுறதுக்காக, அதாவது ஒரு டொமைனை போட்டு இங்கே எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. யூஜியோட கையில் 2 ஃபிங்கர்ஸ் வந்து காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் ஷாக்காக இருக்காரு. அதுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸில் ஒரு ஃபிங்கர் வந்து கட்டப்பட்டிருக்கு. யூஜியோட கையில் 2 ஃபிங்கரை காணோம், ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. அதுலேயும் அந்த ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நகம் வந்து கூர்மையாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது. அந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய விரல் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம யூஜியோட விரட்கள் பார்க்க அப்படி இருக்காது, அவரோட நகமும் அப்படி இல்லை. அதன் காரணமாக இது மேபி நம்ம சுகுணாவோட 20th ஃபிங்கராக இருக்கலாம். ஏன்னா நீங்களே அந்த இமேஜில் கொஞ்சம் இந்த ஃபிங்கரையும் அவரோட கையும் பக்கத்தில் வச்சு பாருங்க. இந்த ஃபிங்கர் அவரோட ஃபிங்கராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து சுகுணாவோட 20th ஃபிங்கராக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சாப்டர்ல நமக்கு ரிவீல் பண்ணலாம். இதோட சாப்டர் 266 முடிஞ்சிருச்சு. இதில் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. முக்கியமாக ஃபுஷிகிரோ நம்ம யூஜியோட கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் சுகுணா யூஜியோட பேட்டில், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. அடுத்த சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் சின்சுக்கு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த வாரத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, அடுத்த சாப்டர்ல இன்னும் தரமான பல சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.